மக்களிடம் சென்று மக்களின் தேவையை அறிந்து எல்லாருக்கும் எல்லாம் என்பதை இலக்காக கொண்டு செயல்பட்டு வரும் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சென்னை கொளத்தூர் ஜமாலியா லேன் திட்ட பகுதியில் சிதலமடைந்த 128 குடியிருப்புகளை அகற்றி ரூபாய் 23.04 கோடி மதிப்பீட்டில் 130 புதிய குடியிருப்புகளை கட்ட 11/6/2022 அன்று அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தார்கள். கருணை உள்ளம் கொண்ட நம் முதல்வர் அவர்கள் இத்திட்டத்தில் உள்ள பயனாளிகள் கட்டடப் பணி முடியும் வரை வேறு இடத்தில் தங்குவதற்கு ஏதுவாக ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் கருணை தொகையாக தலா ரூபாய் 24,000 என ரூபாய் 30,72,000 வழங்கினார்கள். வளமான வடசென்னையை உருவாக்கிட பல்வேறு செயல்பாடுகளை மேற்கொண்டு வரும் நம் முதலமைச்சர் அவர்களின் உத்தரவின்படி ஏழை எளிய மக்களின் அடிப்படை மற்றும் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் இத்திட்ட பகுதியில் 413 சதுர அடி பரப்பளவில் கட்டப்பட்டுள்ள ஒவ்வொரு குடியிருப்பிலும் ஒரு பல்நோக்கு அறை, படுக்கை அறை, சமையல் அறை, குளியல் அறை மற்றும் கழிவறை வசதிகளுடன் மின்தூக்கி வசதிகளும் செய்யப்பட்டுள்ளது. மேலும் இத்திட்ட பகுதியில் குடிநீர் வசதி, கழிவுநீர் வசதி, மின்சார வசதி, மழைநீர் கால்வாய்கள், கான்கிரீட் சாலைகள், தெரு விளக்குகள் மற்றும் அங்கன்வாடி போன்ற வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. அனைத்து வசதிகளுடன் கூடிய இவ்வடுக்குமாடி குடியிருப்புகள் தற்பொழுது பணிகள் முடிக்கப்பட்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டு மக்களின் பயன்பாட்டிற்கு வழங்கப்படுகிறது. விளிம்பு நிலை மக்களின் வளர்ச்சிக்கும் எழுச்சிக்கும் அயராது செயல்பட்டு வரும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஜமாலியா லேன் திட்டப்பகுதி மக்களின் சார்பாகவும் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.